ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பரான ப்ரெமோ வெளியாகிருக்கு. அந்த ஒரு ப்ரெமோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி ரமேஷை காப்பாத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா ரவுடிங்க கிட்ட மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகலாம். ஸோ ரமேஷ் இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம ரேவதி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஜன்னல் வழியா ஏதோ ஒரு கல் மாதிரி ரூம்குள்ளே தூக்கி போடுறாங்க. உடனே ரவுடிங்க வந்து அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா யாரையுமே காணோம். அந்த ரவுடிங்கில் நம்ம ரேவதி இன்னொரு வாசல் வழியாக வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி ரமேஷை காப்பாத்துறாங்க. அப்போ நீ அந்த ராஜா எப்படியோ வந்து பிளான் பண்ணி என்னை கடத்தி இப்போ உங்க உங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. உன் கழுத்துல அவ தாலி கட்டினா என்ன? இந்த தாலிய வீசி எறிஞ்சிட்டு வா, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமா ரேவதி கழுத்துல இருக்கிற தாலிய அறுக்க பார்க்கறாங்க. அப்போ வேண்டாம் மகேஷ், விட்டுடு விட்டுடான்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க கதவை உடைச்சிட்டு வெளியில வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ரவுடிங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தப்பிக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷை வந்துட்டு கத்தியால குத்திடுறாங்க. உடனே நம்ம ரேவதி மகேஷை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க ரமேஷை குத்திட்டு ஓடி போயிடுறாங்க. யாரோ வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரமேஷோட வயித்துல இருக்கிற கத்தியை வந்து அப்படியே எடுத்துடுறாங்க. அவங்க கையில தான் இருக்கு அந்த கத்தி. இப்போ அந்த கத்தியை பார்க்கும்போதே நமக்கே வந்துட்டு டவுட் வருது, ரேவதி தான் வந்து ரமேஷை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கதையை கொண்டுட்டு போவாங்க. ஸோ ரேவதிக்காக கார்த்திக் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பழியை நம்ம கார்த்திக் வந்து ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி தான் சீனை வந்து இனிமேல் கொண்டுட்டு போவாங்க. இதுக்கப்புறம் ரேவதி வந்து கார்த்திக் மேலே லவ் ஆகி அதுக்கப்புறம் 2 பேருக்கிடையிலும் நல்ல ஒரு லவ் சீன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக என்ன நடக்குது இதுக்கப்புறம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.